ஒரு மாபெரும் மனித அவலம் நம் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் கேள்வி களத்தில் நாம் இன்றைக்கு விவாதிக்க போகிறோம். ஆப்கானிஸ்தானில் ஏறத்தாழ 22 ஆண்டுகளுக்கு பின்னால் தலிபான்களின் கை ஓங்கியிருக்கிறது. மத அடிப்படைவாத சக்திகளான அவர்கள் நாங்கள் யாரையும் கொல்ல மாட்டோம், யார் உரிமையும் பறிக்க மாட்டோம், ஆனால் இஸ்லாமிய முறைப்படியான ஆட்சியை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் இருந்து போர் விமானங்கள் அங்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய தங்கள் நாட்டு பிரஜைகளை அழைத்து செல்லக்கூடிய முயற்சி நடக்கிறது. மக்கள் எங்களையும் அழைத்து செல்லுங்கள் என்று காபூல் விமான நிலையத்தின் ஓடு பாதையில் விமானத்தோடு மக்கள் ஓடி வரும் பரிதாபகரமான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சர்வதேச அளவில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் உலக நாடுகளின் தோல்வியா இது? ஐநா என்கிற அமைப்பு என்ன செய்கிறது? நேட்டோ என்கிற அமைப்பு என்ன செய்கிறது? உலகத் தலைவர்கள் இதில் கூடி ஏதும் பேசி தீர்வு காணப் போகிறார்களா? இந்த தேசத்தை உலகம் அங்கீகரிக்கப் போகிறதா? சர்வதேச சட்டங்கள் கட்டுப்படுத்தப்படாத இல்லாத ஒரு பிராந்தியமாக அது மாறுவது என்பது நல்லதா? ஆப்கன் என்கிற ஒரு தேசம் இந்தியாவின் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடு. இந்தியாவுக்கு ஒரு புதிய தலைவலி. ஏற்கனவே சைனாவோடு மோதல், பாகிஸ்தானோடு பெரும் பிரச்சனை. இப்போது ஆப்கானிஸ்தானும் அந்த பட்டியலில் சேர்ந்தால் இந்தியாவுக்கு எல்லையில் இன்னொரு தலைவலி உருவாகிறதா என்கிற பல அம்சங்களை நாம் பேசப்போகிறோம். உலக நாடுகள் இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றன. இந்தியா இந்த பிரச்சனைகளை உற்று நோக்கி வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த தலிபான் அரசை இந்தியா ஏற்றுக்கொள்ளப் போகிறதா இல்லையா என்கிற பல கேள்விகள் முன்னே இருக்கின்றன. நம்மோடு அரசியல் வல்லுநர் பேராசிரியர் பெர்னார்ட் டி சாமி, பத்திரிகையாளர் திரு ஸ்ரீனிவாசன் ரமணி, திராவிட வல்லுநர் மன்றத்தின் எழுத்தாளர் திரு தரணிதரன், திரு அரசியல் விமர்சகர் சத்யன், வலதுசாரி திரு ரமணகுமார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீனிவாசன் ரமணியோட பார்வையை கேட்க விரும்புகிறேன். ஸ்ரீனிவாசன், ஆப்கானில் என்ன நடக்கிறது? அது இந்தியாவுக்கு அல்ல மனித குலத்துக்கு, உலகத்துக்கு என்ன செய்தியை சொல்லுது? சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு 22 வருஷம் கழிச்சு மறுபடியும் தாலிபான் வந்து அவங்களோட ஆட்சி வரப்போகுது. இப்போ ஆப்கானிஸ்தானில் அகமது ரஷீதுன்னு ஒரு புகழ்பெற்ற ஜேர்னலிஸ்ட் இருக்கார். அவர் தாலிபான் ரூலை நல்லா கவர் பண்ணிருந்தார் இந்த லேட் 1990s அண்ட் early 2000s. அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது, அதாவது இப்போ தாலிபான் மறுபடியும் ஆட்சியில் வந்ததுன்னா என்ன மாற்றத்தை கொண்டு வருவாங்க, அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. 20 இயர்ஸில் வந்து தாலிபானில் வந்து ரொம்ப ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. எப்படி அவங்க வந்து 2000s வந்து ஒரு ஷரியா லா வச்சு ஒரு ஸ்டேட் உருவாக்கணும்னு முயற்சி பண்ணாங்களோ அதே முயற்சி தான் இப்போவும் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 20 இயர்ஸில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஒரு விதமான மாடர்னிட்டியும் அவங்க வந்து அடாப்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த மாடர்னிட்டி வந்து அவங்க வந்து பவருக்காக தான் அடாப்ட் பண்ணிருக்காங்களே தவிர அவங்களோட ஐடியாலஜியில் வந்து ஒன்றும் சேஞ்சு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தென்படலை. தாலிபானோட நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, அவங்க லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா இப்பவும் வந்து அவங்களோட ஐடியாலஜிக்கல் லீடர்ஷிப் அந்த ஷூரா, அதாவது குவெட்டா ஷூரான்ற ஒரு குரூப் விச் இஸ் பேஸ்ட் இன் பாகிஸ்தான். அவங்க ஒரு ஸ்ட்ராங்லி ஐடியாலஜிக்கல் குரூப் விச் ஹஸ் ரீஇன்டர்பிரட்டட் ரேடிக்கல் இஸ்லாம். அதாவது இந்த அந்த அந்த இதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த தாலிபான் ஃபைட்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரேடிக்கலைஸ் ஃபைட்டர்ஸ் who were arrested in and kept in detained in Guantanamo Bay, இவங்க கூட அதில் இருக்காங்க. சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து they might possibly believe in என்ன சொல்கிறது, ஒரு மாடர்ன் அவுட்லுக். பட் லார்ஜ்லி ஸ்பீக்கிங் தாலிபான் வந்து அவங்களோட அந்த ரேடிக்கல் செக்டேரியன் அண்ட் பழமைவாதம் கொண்ட அந்த அவுட்லுக்கை வந்து அவங்க வந்து மாறலை. அது வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. கொஷின் வந்து இப்போ எப்படி வந்து இந்த சிச்சுவேஷன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு லாங் ஆன்சர். அதுக்கு மெயினாக யூஎஸோட வித்ட்ராவல் தான் காரணம். யூஎஸ் வந்து லாஸ்ட் இயர் February 2020 வந்து தே கட் அ டீல் வித் த தாலிபான். அந்த டீல் எப்படின்னா, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்களோட யூ ஷுட் நாட் டார்கெட் அஸ்,
அட் த சேம் டைம் தாலிபான் வந்து தே டிட் நாட் செக்யூர் எனி கன்செஷன். அதாவது தாலிபான் கிட்ட எதையும் அவங்க கன்செஷன் விரும்பாமல் வெறும் எங்களோட ஃபோர்ஸ் யாருக்கும் டார்கெட் பண்ணக்கூடாது, நாங்கள் அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விதத்தில் வந்து அவங்க அந்த ஆப்கான் கவர்மெண்ட் வந்து கைவிட்டுட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பிக் சைக்கலாஜிக்கல் ப்ளோ ஃபார் த ஆப்கான் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபோர்ஸஸ். ரெண்டாவது இந்த ஆப்கான் ஃபோர்ஸஸும் வந்து ஒரு இட் வாஸ் நாட் ஆல்வேஸ் யூனிஃபைட். அங்கே அதுக்குள்ளேயும் சில செக்டேரியன் டிஃப்ரென்சஸ்லாம் இருந்தது. இந்த ஃபார்மர் நார்தர்ன் அலையன்ஸில் இருக்கிற வேரியஸ் குரூப்ஸு, ஆப்கான் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற அஷ்ரஃப் கனி அண்ட் இஸ் அட்வைசர்ஸ், இவங்களுக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடு, சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது. அந்த the joining glue for all these forces was the US support. US withdrawal நடந்த உடனே அந்த க்ளூ வந்து செதறிடுது என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது ஒரு இது சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. ரெண்டாவது the US had also provided the only strong advantage that the Afghan forces had, that was air power. The air power வந்து was something that the Taliban could not overcome. But once US withdrew, that advantage that the Afghan forces had lost. Plus அந்த ஏர் பவர் மட்டும் இல்லை, the US was also providing contractors, intelligence agents and so on to the Afghan government. They are no longer there. தாலிபானும் டெலிபரேட்டாக வந்து அந்த ஒன்று வந்து they targeted lot of pilots. So and the one advantage that the Afghan National Army or the military forces had was no longer there. So in the psychological blow plus material blow, in the rendu blows nala வந்து the Afghan forces on the ground virtually collapsed, and city by city நகரமா வந்து Taliban was able to launch a campaign to completely over in the country. So இப்போ வந்து now that they have captured Kabul, Afghanistan is back to what was there in the 1990s. The Taliban has not promised any change. அவங்க வந்து என்ன மாதிரி கவர்மெண்ட்னு இன்னும் அவங்க சொல்லலை. They have not endorsed democracy. வெளியிலேருந்து they make these statements, நாங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்யூஸ் பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்களே தவிர அவங்களோட கருத்துல வந்து எந்த மாற்றமும் இல்லை. அடிப்படை கருத்துல மாற்றம் இல்லாததுனால அந்த பேச்சை நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்றது அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனால் அந்த நாட்டு மக்களுடைய பெரிய செல்வாக்கு இல்லாமலே ஒரு பொம்மை அரசாங்கம் அங்கே இருந்திருக்கு. அமெரிக்க படையும் உலக நாடுகளுடைய உதவியும் அதுக்கு இருந்திருந்ததுனால இத்தனை நாட்களை ஓட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த நாட்டினுடைய அதிபரே அங்கே இருந்து வெளியேறி இருக்கிறார். எங்களையும் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு மக்கள் அலையலையா விமான தளத்தினுடைய ஓடுபாதையில் ஓடுறதையும், விமானத்தையே போர் விமானங்களையே இயக்க முடியலை, விமானத்தினோட டயரை தொற்றிக்கொண்டாவது போகலாம் அப்படின்னு மக்கள் வெளியேறக்கூடிய காட்சி பதற வைக்கிறது. 22 ஆண்டு காலம் வேறொரு அரசு இருந்தது, வேறொரு கலாச்சாரம் இருந்துச்சு. இப்போ மீண்டும் பழமைவாதம் அதே பிடிக்குள்ளே போகிறப்ப ஒரு 20 வயது குழந்தைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்னிட்டியை ஏற்றுக்கொண்டவங்க என்ன மாதிரியான எதிர்காலம் நமக்கு இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். திரு பெர்னாட் டி சுவாமி, உலக நாடுகள், உலகம், ஐநா சபை, ஐநா செக்யூரிட்டி கவுன்சில், இப்படி பல அமைப்புகள் இருந்தாலும் இந்த டெவலப்மெண்ட்டை இந்தியாவின் பார்வையிலிருந்தும் மனித குலத்தின் பார்வையிலிருந்தும் எப்படி பார்க்கிறது? உலகம் அந்த மக்களை கைவிட்டுச்சு அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து அமெரிக்கா வந்து இப்ப இந்த ஆப்கானிஸ்தானத்துல இருந்து இப்ப வெளியேறி இருக்கிறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு புதியதான ஒரு செய்தி இல்லை. ஏன்னா இது வந்து முன்னாடியே சொல்லப்பட்டது. போன ஆண்டு பிப்ரவரி மாசமே தாலிபான்களோட உட்கார்ந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதன் அடிப்படையில தான் வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா வந்து இந்த ஆகஸ்ட் 31க்குள்ள நாங்க படைகளை வாபஸ் பெற்று விடுவோம் என்று சொல்லி அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்ச உடனேதான் தலிபான்கள் வந்து முன்னேற ஆரம்பித்தார்கள். அவர்கள் வந்து என்றைக்குமே இந்த 20 ஆண்டுகளாக அவர்கள் வந்து இல்லாமல் இருந்ததில்லை. அவங்க வந்து அந்த நார்த் வெஸ்ட், அந்த பார்டர், இந்த துராந்த் லைன் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல தான் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால வந்து இந்த ரூரல்ல வந்து அவங்க தான் பாஸ்தூன், அவங்க தான் மெஜாரிட்டியும் அந்த நாட்டில் அந்த இனத்தை பொறுத்த வரைக்கும். அந்த விதத்துல அவங்களுக்கு அந்த இனம் 44-47% இருக்கிற அவங்களுக்கு அது முழு சப்போர்ட் அங்கே இருந்ததுனாலையும், ரூரல் ஆப்கானிஸ்தான் அவங்க சப்போர்ட் பண்ணதுனாலையும் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு வந்து காபூலை சுற்றி மட்டும்தான் இருந்தது.
இதுல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த அந்த மிலிட்டரி ட்ரைனிங், அவங்க கொடுத்த தளவாடங்கள், அவங்க ட்ரெயின் பண்ண போலீஸ், இவங்க எல்லாரும் வந்து ஒரு 3 நாட்கள், ஒரு வாரம் கூட இங்க வந்து நிக்க முடியலையே, காபூல் விழுந்து விட்டதே என்பதுதான் இன்னைக்கு எல்லோருமே வந்து ஒரு கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார். அந்த விதத்துல வந்து அமெரிக்கா வெளியேறுவது என்பது வந்து தெளிவாக இருந்தது. அதே போல நேட்டோ படைகளும் முன்னாடியே சொல்லிட்டாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ட்ரம்ப்போடைய எலெக்ஷன் கேம்பெயின்லயே இது சொல்லப்பட்டது. நாங்க வந்து மே மாதத்துக்குள்ள நாங்க வந்து படைகளை வாபஸ் வாங்கிக் கொள்வோம். அப்புறம் ஆகஸ்ட் 31 வந்து அவங்க வந்து கடைசியாக அவங்க வந்து தேதியாக வைத்தார்கள். ஏன்னா செப்டம்பர் 11 வருது. இந்த செப்டம்பர் 11 வந்துச்சுன்னு சொன்னா, செப்டம்பர் 11 வந்துருச்சுன்னா அது 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்க நாட்டினுள் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாம, அதாவது 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து ஒரு இன்னொரு நாட்டுல நாங்க இருந்து அப்படின்றது வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு, எப்படி வந்து அமெரிக்கா வந்து இதை விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. விமர்சனங்கள் வந்து அமெரிக்கா வந்து அப்ரப்டா விட்டுடுச்சு, லைக் ஹாட் பொட்டேட்டோ அவங்கள ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வருது. ஆனாலும் வந்து பைடன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னார், மை ஹேண்ட்ஸ் ஆர் டைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி வந்து அமெரிக்கா, ஏன்னா ரஷ்யாவும் 10 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்காங்க, 79லேருந்து 89 வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. இப்போ சைனாவும் இப்போ உள்ளே வராங்க. அதனால் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பர்சனப்போ கூட ஃபியூச்சர் ஆஃப் ஆப்கானிஸ்தானை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம 3 நாடுகளும் ஒன்றாக வர வேண்டும் என்று சொன்னார். அதில் வந்து அவர் வந்து இந்தியாவை இன்க்ளூட் பண்ணல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது தலிபான்கள் அங்கே ஏற்றிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ரிஃபார்ம்டு அண்ட் ரிஃபைன்டு தலிபான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மாற்றத்தை, ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் அட்வைசர் பராதர் தோஹாலேருந்து நேற்று கொடுத்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவர் தான் வந்து போன ஆண்டு February 29 வந்து இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணதாக இருக்கட்டும், அவர்களுடைய அக்ரிமெண்ட்டில் வந்து பலவிதமான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கண்டிஷனில் ஒன்று வந்து, தலிபான்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டால், ஃப்யூச்சரை எதிர்காலத்தை கொடுத்து விட்டால், ஒரு ஆண்டில் நாங்கள் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்து விட்டால், அந்த நாடு வந்து உங்கள் நாடு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து தீவிரவாதத்திற்கு எந்த விதத்திலும் வந்து நீங்கள் வந்து இடமளிக்கக்கூடாது போன்ற கண்டிஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. அதில் 2 பேரும் என்ன பேசினாங்க, அதில் எது அக்ரி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தான் பின்னாடி செய்திகள் வராமே இருந்தது. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைகளுடைய திட்டவட்டமாக என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டது, என்ன ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று வந்தது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அப்ரப்டாக ஒரு மாதிரி இது முடிஞ்சால் கூட இவ்வளவு சீக்கிரமாக காபூல் விழும் அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கல. 3 மாதம்னாச்சும், அமெரிக்காலே சொன்னது 3 மாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி அமெரிக்க பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த போரில் வென்றது வந்து தலிபான் தான். எப்படி வியட்நாமில் நாம் தோற்றோமோ அதே போல தான் நாம் வந்து இதுலேயும் வந்து தோற்றிருக்கிறோம். அதனால் ஆசிய தேசத்தில் போய் போர் புரிந்து, அதுவும் ரொம்ப லாங் இயர்ஸாக இருந்தால் கூட கடைசியில் தோல்வி நமக்கு தான் என்பதை தான் இன்றைக்கி மையமாக வைத்து அவர்கள் இதை பார்க்கிறார். வியட்நாமில் பின்னங்கால் பிடறிபட ஓடினாங்க, அதுக்கு வந்து அந்த மக்கள் துரத்தி அடித்தாங்க. அதை வந்து ஒரு ப்ரொக்ரெசிவான விஷயமாக உலகம் இன்னொரு தரப்பில் கொண்டாடினாங்க. ஆனால் இதில் வந்து யாருமே அவங்க வந்து ரிஃபார்ம்டு அண்ட் ரிஃபைன்டு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் யாரும் ரிஜாய்ஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு சூழல் இன்றைக்கி இல்லை. இது வந்து சைனாவும் பாகிஸ்தானும் அந்த தேசத்தை, தாலிபான் தலைமையிலான அரசை அங்கீகரிக்கக்கூடிய சூழலில் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு? இப்போ அவங்க 96லேருந்து 2001 வரைக்கும் தலிபான்கள் வந்து முதல் முறை ஆட்சி அமைச்ச போது கூட அவங்கள வந்து 3 நாடுகள் தான் அங்கீகரித்தார்கள். பாகிஸ்தான், சவுதி அரேபியா, UAE, இவங்க 3 பேர் தான் அங்கீகரித்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த தலிபான்களை வந்து இன்னும் வந்து யாரும் வந்து அங்கீகரிக்கவில்லை. ஆனால் முதல்ல மாதிரியே இவங்க இந்த நாடுகள் எல்லாம், சவுதி அரேபியா, இவங்கெல்லாம் வந்து கட்டாயமாக இவங்க வந்து அங்கீகரிப்பார்கள். ஆனால் இந்த புதிய தலிபான்களுடைய ஆட்சியை வந்து இனிமேட்டு பைலேட்டரலாக ஒரு நாடு வந்து இன்னொரு நாடை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி சாயங்காலம் போரிஸ் ஜான்சன் வந்து யூகேல சொல்லியிருக்கார் பாராளுமன்றத்தில். நம்ம வந்து எப்படி வந்து ஒருங்கிணைந்த 50 நாடுகளுடைய படைகள் வந்து ஆப்கானிஸ்தானத்தில் இருந்துச்சு. இந்த 50 நாடுகளுடைய படைகளில் நம்ம போரிட்டதுனால நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஆப்கானிஸ்தானத்தில் தலிபானுடைய ஆட்சியை நம்ம அங்கீகரிக்கக்கூடாது, ஒருங்கிணைந்து தான் நாம் செயல்பட வேண்டும், ஐநாவோடு சேர்ந்து தான் நாம் செயல்பட வேண்டும் என்று இன்னைக்கு அவர் சுட்டி காமிச்சிருக்கிறார். அந்த விதத்தில் வந்து
ரெகக்னிஷன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானது தான். அங்கீகாரம், உலக அங்கீகாரம், மற்ற நாடுகளுடைய அங்கீகாரம் என்பது மிக கஷ்டம்தான். அதற்காகவோ என்னவோ தெரில, அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறாங்களா, ஒரு லிபரல் தலிபான், நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து கட்டுப்பாடுகள், போரை வந்து நேற்றோடு நிறுத்திட்டாங்க, இனிமேப்பட்டு போர் இல்லை. ரெண்டாவது வந்து ஆப்கன் மக்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற போலீஸு இவங்க எல்லாரும் வந்து செயல்படலாம். அவங்களில் வந்து யாராச்சும் வந்து கைதிகளாக இருந்து அல்லது குற்றம் சுமத்தப்பட்டு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் பொது மன்னிப்பு, ஜென்ரல் அம்னஸ்டி நாங்கள் கொடுத்துட்றோம். அதனால் பழிவாங்கும் நோக்கோடு நாங்கள் செயல்பட மாட்டோம். இனிமேற்பட்ட ஆப்கன் மக்களுடைய நலனை வைத்து தான் நாங்கள் ஆளுவோம் என்றெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த தலிபான் 2 அப்படின்றதும், இந்த பராதர் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பொலிட்டிக்கல் இவர் வந்து இப்போ தான் தோஹாலேருந்து அங்கே போயிருக்கார். இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து 2004 ஒரு கான்ஸ்டியூஷனும் இருக்குது. கார்சாய் ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, அஷ்ரப் கானி 2வதாக இருந்திருக்காரு 20 ஆண்டுகள். அதனால் இந்த அரசியலமைப்பை வச்சுக்க போகிறாங்களா, இன்னொரு அரசியலமைப்பை கொண்டு வர போகிறாங்களா, முந்தி ஃபாலோ பண்ணபடி வந்து அந்த இஸ்லாமிக் லாஸை வந்து ரொம்ப ரிஜிடாக இன்டர்பிரட் பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும். திரு சத்யன், உங்கள் பார்வை? மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில அந்த நாடும் அந்த மக்களும் இன்னைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. 3 கொஸ்டின்ஸ் நீங்க முன் வச்சீங்க. யூஎஸ் வந்து டெஃபினட்டா இதுல வந்து தோற்றுருக்கு இன்னொரு முறை. இது வந்து நீங்க நமக்கு என்ன பாடம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே வந்து 21ஆம் நூற்றாண்டுல கூட உலகத்துல இருக்கிற எல்லா வெப்பன்ஸை வச்சும் கூட போர்கள் வந்து வெற்றி பெறாது அப்படிங்கிற இன்னொரு தடவை அதை காட்டி. போரோட எண்ட் ரிசல்ட் என்ன, அதோட யாருக்கு அது லாபம், யாரால அது வந்து யாருக்கு பயன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியில தான் வந்து நின்று இருக்கோம். அது முதல் பார்வை. $83 பில்லியன் வந்து அமெரிக்கா வந்து இந்த ட்ரைனிங்க்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கு ஆப்கன் ட்ரூப்ஸ்க்கு. ஆப்கன் ட்ரூப்ஸ் 3 லட்சம் பேர் இருக்காங்க, தாலிபான்ஸ் வெறும் 75,000, ஏர் சப்போர்ட் இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. வெளியில உள்ள வந்து இன்னைக்கு ஒரு புலிட்சர் பிரைஸ் வின் பண்ண ஒரு நியூயார்க் டைம்ஸ் கரஸ்பாண்டன்ட், பிளஸ் அவர் தான் வந்து அவங்களோட ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் கூட, அவர் வந்து சொல்லியிருக்காரு, பைடன் வந்து ஜெயிச்ச உடனே இவர் எப்படியும் இதுல வந்து வெளியே வர பார்ப்பாரு அப்படிங்கிறதுக்காக அவர் ஜெயிக்க முன்னாடியே வந்து பிரீஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் குயிக்கா நம்ம வரக்கூடாது, இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்ல இல்ல நம்ம வந்து வந்துதான் ஆகணும்ட்டு சொன்னாரு. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ல ஆரம்பிச்சு அவரோட பென்டகன் வந்து எஸ்பெஷலி ரொம்பவே எகென்ஸ்டா இருந்தாங்க வெளியே வர்றதுக்கு. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, 1 வருஷம் இல்ல 5 வருஷம் ஆனாலும் இதுதான் நிலைமை, என்னைக்கு நம்ம வெளியே வந்தாலும் இப்படிதான் ஆக போகுது அப்படின்னு ஒரு டைரக்டா சொல்றதா ரிப்போர்ட் கொடுத்தாங்க இப்ப. ஸோ தே வாண்டட் டு ஜஸ்ட் கட் தேர் லாசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இங்க பாக்குறேன். இதுக்கு மேல வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இன்னைக்கு வெளியே போறாங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி என்ன உலகத்துக்கு பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக ஒரு நாடும் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ற மக்களும் நிக்கிறாங்க, எங்க வந்து கத்துக்கிறனும், சமூக நீதியில ஆரம்பிச்சு பெண்ணுரிமையில ஆரம்பிச்சு எல்லாமே இன்னைக்கு வந்து முழுசா கேள்விக்குறியா வந்து நிக்குது. ரிப்போர்ட்டர்ஸா வேலை பார்த்தாங்க, பார்லிமெண்டேரியன்ஸா சில பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் இனிமே வேலைகள் இருக்காது. உமனை வந்து எவ்வளவு திருப்பி வந்து அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி, பர்சனல் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் வச்சிருக்க போறாங்க. இன்னொரு விதத்துல இந்தியாவை பத்தியும் கேட்டீங்க, என்னோட பார்வை சொல்லிடுறேன். பாதுகாப்பு விஷயங்களை மட்டும் இல்லாம நம்ம குவாட் பத்தி சார் சொன்னாரு. ரஷ்யா, யுஎஸ், சைனா, பாகிஸ்தான் அவங்க தான் வந்து மோஸ்ட்லி இனிமேல் அதோட ஏதோ டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஈவன் யுஎஸ் கூட ரொம்பவே ஒதுங்கிடும்னு நினைக்கிறேன். சைனாவோட பெல்ட் ரூட், அப்புறம் இந்தியா வந்து அந்த போர்ட் வந்து பாகிஸ்தான் போர்ட்ஸ்க்கு பதிலாக கராச்சிக்கு பதிலாக ஐரான்ல இருக்கிறத வச்சு ஆப்கானிஸ்தான் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க. எல்லாமே இப்போ கேள்விக்குறியா இருக்கு. நம்மளுடைய எக்கனாமிக் காரிடார்ஸ் வந்து இப்போ அந்த சென்ட்ரல் ஏஷியாவையும் அதற்கடுத்து மேற்கு ஐரோப்பாவையும் லிங்க் பண்றது எல்லாமே இப்போ வந்து கேள்விக்குறியா இருக்கு. நம்மளுடைய பாதுகாப்பும் கண்டிப்பா கேள்விக்குறியா இருக்குன்னு தான் சொல்லுவேன். லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது அவங்களுக்குலாம் இப்போ நிறையவே சப்போர்ட் ஓப்பனா கிடைக்கும். ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். திரு ரமணி, உங்களுடைய பார்வை என்ன? ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் அப்படின்ற ஒன்றை சொல்கிறாங்க திரு ரமணகுமார். இந்த சூழல், அமெரிக்கா பெரிய படைபலத்தோடு 50 நாடுகள் சேர்ந்த படையோடு இருந்தாலும் 20 வருஷம் அந்த மண்ணிலே இருந்தாலும் அவங்களால வெற்றி கொள்ள முடியலை.
அவங்க நிறுவன ஒரு அரசுக்கு மக்களோட சப்போர்ட் இல்லை, அவங்களால அந்த ஆட்சியை தக்க வச்சுக்க முடியல. ஜனநாயகத்தை அரும்புறதுக்கு பாராளுமன்ற கட்டடத்தை கட்டுறது வரையிலும் இந்தியாவும் பிற நாடுகளும் செஞ்ச உதவிகளும் பெருசாக பலன் அளிக்கலை. இந்த சூழ்நிலை என்ன மாதிரியான சவால்களை உலகத்துக்கு தருது? முதலாவது ஃபுல் சென்ட்ரல் ஏஷியாவே டீஸ்டபிளைஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வந்து சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ வந்து பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் கை சேர்ந்து சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆப்கானிஸ்தான் வீரர்கள் நம்மளுடைய இந்தியாவுடைய எல்லையில் வந்து போர் தொடுக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ 1947 அந்த முஜாஹிதீன்ஸ்லாம் உள்ளே வந்த போது அந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து பட்டான்ஸும் அந்த பஷ்தூன்ஸும் கூட உள்ளே வந்தாங்கன்னு வரலாறு இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அபாயம் ரொம்பவே இருக்குது. அதை தவிர முக்கியமாக என்னென்னா இந்தியாவை சேர்ந்த மக்கள் ஆப்கானிஸ்தானில் இன்னும் இருக்காங்க. ஒரு 5000 10,000 பேர் இன்னும் இருக்காங்க. சிக்ஸ் அண்ட் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆல்சோ ஃப்ரம் இண்டியன்ஸ். அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வரத்துக்கு வந்து ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து விசா கொடுக்கறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ஆப்கான்ஸே வந்து அங்கேருந்து ஓடணும், நம்மளே பார்த்தோம் பிளேன்ஸ்லேருந்து எல்லாம் இது எங்களையும் கூட்டு போங்க, கூப்பிட்டு போகிறாங்க. ஆப்கான்ஸ் கூட இந்தியன் எம்பசியில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இது மாதிரி எங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து ரெஃப்யூஜி கொடுங்க அப்படின்ட்டு. அது இந்தியா எப்படி அது டிசைட் பண்ணணும்னு ஒன்றும் இது வரல. ஆனால் இட்ஸ் அ பியோர் ஃபெயிலியர் ஆஃப் தி யூஎன், எப்படி ஐநா சபையோடைய ஃபெயிலியர். அண்ட் அமெரிக்கன்ஸை பற்றி அவங்க வந்து வியட்நாமாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் கல்ஃப் வார், முதல் 2 கல்ஃப் வாரில் எங்கேயுமே அவங்க வந்து இதை ஒரு வியாபாரமாக தான் பார்த்துருக்காங்களே வழிய இதை வந்து அவங்க ஒரு உலக அமைதிக்கு பண்ணணுங்கிறது பார்க்கவே இல்லை. இன்னொன்று இந்த பைடன் அரசு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம இது கேட்டபோது கூட நம்ம வந்து கொரோனாக்கு தடுப்பு மருந்து கேட்டபோது கூட அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு வேணுமே. இவங்களுக்கு வேக்சினேஷன் பண்ண உடனே கூட எக்ஸஸை கூட நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு வேணும்னு ரொம்பவே ஒரு அமெரிக்கன் சென்ட்ரிக் அண்ட் அமெரிக்கன் செல்ஃபிஷ் கவர்மெண்ட்டாக இருக்கோங்கிறது எனக்கு ஒரு இப்போ இவங்களுக்கு அமெரிக்காவுக்கு இப்போ என்ன பாதிப்பு வரப்போகுது? இப்போ தாலிபான் திரும்ப டேக் ஓவர் பண்ணுறதுனால மற்றவர்களுக்கு அதில் என்ன? அமெரிக்காவுக்கு என்றைக்குமே எதுலேயுமே அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஆர்மி கான்ட்ராக்டர்ஸ் வந்து இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சப்ளை பண்ண கான்ட்ராக்டர்ஸ் வந்து விட்ரா பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையே. அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த ஆப்கான் ஆர்மியை ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். $83 பில்லியன் செலவழிச்சா கூட ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பசங்க கிட்ட ஏர்கிராஃப்ட்டும் அந்த புல்லட்ஸும் அந்த ஹாக் அந்த ஹெலிகாப்டர்ஸும் சீஹாக்கே இல்லை இதுவும் ஹெலிகாப்டர்ஸும் கொடுத்ததுனால அவங்களால ஒன்றும் பெருசாக அதை வச்சு வந்து சாதிக்க முடியலை. அண்ட் அமெரிக்கன் கான்ட்ராக்டர்ஸும் போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வியாபாரம் தான். இன்னைக்கு சைனா பத்திரிகை ஒன்றில் குளோபல் டைம்ஸ் வந்து எழுதுகிறாங்க, போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒன்றில் சைனா தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும். சைனா ரெடியாக இருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட என்கேஜ் பண்ணுறதுக்கு அந்த நாடு தயாராக இருக்கிற ஒரு சமீட்சையை இன்னைக்கு தெரியுது. சைனாவுடைய எக்ஸ்பேன்ஷனிசமே அப்படி தான். நேற்று கூட இண்டிபெண்டன்ஸ் டே இதில் வந்து பிரதமர் வந்து சொன்னதும் அதான். வந்து சைனா வந்து எக்ஸ்பேன்ஷனிசம், எப்போவுமே அவங்களுடைய இது எக்ஸ்பேன்ஷனிசம். இந்தியாவில் இருந்த மன்னர்கள், இந்தியாவில் இருந்த அரசர்கள் எவ்வளோ வருஷமாகவும் 5000 வருஷமாகவும் அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. சைனா எப்போவுமே அப்படி தான். மால்டீவ்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்தாங்க. சைனாவோட பிடிக்குள்ள இலங்கை போயிருக்கு. இலங்கை பேர் ஆப்பிரிக்காவே அந்த சைனாவுடைய பிடிக்குள்ளே தான் இருக்குது போங்கிறது நம்மளே வந்து படிக்கிறோம். சைனா இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரூட் வேணும். பாகிஸ்தான் வழியாக பலூச்சிஸ்தான் வழியாக ஒரு ரோடு போட்டாங்க. அது வந்து இப்போ வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. பாகிஸ்தானும் சைனாவும் நெருங்கிய வேலைகள் செய்தாலும் இப்போ அந்த ரோடு வந்து சக்ஸஸாக ஆகுமான்னு என்னன்னு தெரியல. ஏன்னாக்கா அங்கே இருக்கிற தாலிபான் மாதிரி பலூச்சிஸ்தானில் இருக்கிற ஃபைட்டர்ஸ் வந்து அவங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னுங்கிற நியூஸ் வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சைனா ஆப்கானிஸ்தான், ஏன்னா சைனா இந்தியா ஆப்கானிஸ்தானுக்குன்னு ஒரு பார்டர் ஒன்று இருக்குது. கில்கிட்டுக்கு மேலே இந்தியாலேயே கில்கிட்டுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து அவங்க வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஈஸியாக போய் ஒரு பெரிய ரோடு போய் அவங்க அந்த வந்து சீ போர்ட்டுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியன் ஓஷனே கம்ப்ளீட்டாக சைனா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் எடுக்கிறதுக்கு இந்தியன் ஓஷன் இல்லாமல் அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தாக்கா, இந்தியா இப்போ வந்து பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரில் இந்தியா வந்து பெருசாக இன்வால்வே ஆகலை. இந்தியா வந்து வெறும்னா வந்து ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் மாத்திரம்தான் இந்தியா இருந்திருக்கு. ரோட்ஸ் போட்டிருக்கோம், நம்ம பில்டிங்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம், நிறைய ஏர்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்தியா வந்து வாரில் ஒரு பெரிய இது இல்லாதனாலையும்
ஆனால் இந்தியா வந்து அமெரிக்காவுடைய ஒரு வந்து ஆதரவு இருக்கிறதுனால தாலிபான்கள் எப்படி இந்தியாவை பார்ப்பாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வாங்க, எங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுங்க, ஆனால் நீங்கள் உங்களோட ஆர்மியை எடுத்துன்னு வந்தீங்கன்னா நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்திய அரசு எப்படி பார்க்குங்கிறது பார்க்கணும். தரணி, உங்கள் பார்வை இதில் என்ன? சார், முன்னாடி பேசினவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லைன்னு. ஆனால் நான் சொல்கிறேன், அமெரிக்காவுக்கும் பாதிப்பு இருக்குது. பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு, ரெண்டாவது பெரிய பாதிப்பு வந்து அமெரிக்காவுக்கு தான். ஏன்னா அமெரிக்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய கோல்டு வார் மாதிரி இப்போ போயிட்டு, இன்டைரக்ட் கோல்டு வார் மாதிரி. என்னன்னா வந்து யார் வந்து இந்த வேர்ல்டு ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னு. இன்ஃபேக்ட் சைனா வர்ற வரைக்கும் அது வந்து ரஷ்யா இருந்தாங்க, ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹெகமோனியை மெயின்டைன் பண்ணது அமெரிக்கா. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான்ல வந்து இப்படி ரொம்ப அக்கறையே இல்லாம பைடன் வந்து போர்ஸ எடுத்து எடுத்து ஆப்கானிஸ்தான் ஒரு நாட்டையே வந்து ஒரு தாலிபானுக்கு தாரவார்த்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இப்ப அலைஸ் எப்படி வந்து அமெரிக்கா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி வந்து நமக்கு இங்க சவுத் சைனா சீல பிரச்சனை இருக்கு. சைனா வந்து தாய்வான் அட்டாக் பண்ணணும்னு பாக்குறாங்க. வியட்நாம்ல ஒரு ஒரு ஐலாண்டோட பிரச்சனை இருக்கு. ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ஒரு ஐலாண்ட் இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பிளஸ் ஹாங்காங், இவங்க எல்லாமே வந்து அமெரிக்காவை நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அமெரிக்கா மேல இருக்க ஒரு ட்ரஸ்ட் குறையும். நேற்று கூட சிஎன்என்ல ஒரு ஆர்டிகல் வந்தது. இதனால அமெரிக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்கேட்ஸ்க்கு, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு டெக்கேட்ஸ்க்கு வந்து அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசில ஒரு பெரிய இடையூறு. ரெண்டாவது இந்தியாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபத்து. முன்னாடி பேசின ரமணகுமார் சார் சொன்ன மாதிரி சைனாவோட வெஸ்டர்ன் பார்டர், அது என்ன சிங்ஜாங் ப்ராவின்ஸ் வந்து 80 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு எங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து. சைனாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதான் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ். ஏன்னா அங்கதான் வந்து மைனாரிட்டிஸ் அதிகமா இருக்காங்க. அங்கதான் சைனாவும் சப்ரஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. அங்கதான் வந்து அன்ஸ்டேபிளாவும் இருக்கு சைனா. ஸோ அது இருந்ததுன்னா நமக்கு இந்தியாவுக்கும் வந்து ஓரளவுக்கு நான் சொல்றது ஒரு சேஃப்டியா இருந்திருக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்ரீலங்காவோட டெட், அவங்க 100 ரூபாய் வருமானம் வருது ஸ்ரீலங்காக்குனா 30 ரூபாய் வந்து லோன் கொடுக்கறதே போகுது சைனாக்கு. நேபாளும் பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து சைனா பக்கம் போயிட்டாங்க. பாகிஸ்தான் நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ லீடர்ஸ்லாம் கூட சைனாவோட பேரஸ்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்கா வந்து ஒரு போர்ட் கட்டுறாங்க தூத்துக்குடி பக்கத்துல, சைனா கட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த இந்த ரீஜன், அந்த ஆப்கானிஸ்தான் இந்த ரீஜன் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எனக்கு இன்னும் வந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பிரதம மந்திரியோ இல்ல ஃபாரின் செக்ரட்டரியோ ஃபாரின் மினிஸ்டரோ இப்போ ஒரு 2 hours வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் வெளிநாட்டு லீடர்கள், பிரிட்டிஷ் ஃபாரின் மினிஸ்டர் பேசிட்டாரு, பைடன் அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பிரான்ஸ்ல மேக்ரான் வந்து அறிக்கை விடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா மோடி அரசாங்கத்துக்கு வந்து எங்க ஸ்டான்ஸ் என்ன, நாங்க தாலிபான்கிட்ட பேச போறோமா பேச மாட்டோமா அப்படின்னு எதுவுமே சொல்லி. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி தாலிபானோட ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டாரு. நாங்க தாலிபானோட கோஆபரேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் தாலிபானும் வந்து நாங்க சைனாவோட கோஆபரேட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்து தூதரம், சைனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நாடுகளை சைனா மட்டும் தான் இன்னும் தூதரத்தை திறந்து வச்சிருக்காங்க, மூட போறாங்கிறது சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஏன் வந்து ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவோட பொசிஷன் என்னன்னு சொல்ல. இன்னொரு கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ரிலீஜியஸ் என்ன சொல்றது, ஒரு ஹிந்துசம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கா, ஹிந்து நேஷனலிசம் ஒரு இமேஜ்ல இருக்காரு. அப்படி இருக்கும்போது தாலிபான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு இஸ்லாமிக் நேஷனலிஸ்டிக் ஃபோர்ஸ். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? அவரால் வந்து ஓப்பனா வந்து தாலிபானோட பேசணும்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொன்னாலும் தாலிபான் வந்து இவரோட வந்து பேசுறதுக்கு வந்து தயாரா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம 99 கந்தஹார் ஹைஜாக்கிங் அப்ப பாத்தீங்கன்னா டிப்ளமசி தான் நமக்கு ஜெயிச்சு கொடுத்தது. அப்ப வந்து பிஜேபி அரசாங்கமே இருந்திருந்தாலும் அவங்க நியூட்ரலா இருந்தது, ஓரளவுக்கு நியூட்ரலா கம்பேரிட்டிவா நியூட்ரலா இருந்ததுனால அங்க போய் இருந்து டிப்ளமசி வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வருமா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 2001 வரைக்கும் நிறைய இந்தியா பேஸ்ட் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் ஆப்கானிஸ்தான்ல இருந்தது, அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஸோ அதனால இந்தியாவுக்கு வந்து செக்யூரிட்டி வகையில பிரச்சனையே வரும். ஸோ இதெல்லாம் தான் என்னோட கன்சர்ன்ஸ். திரு ரமணி, சீனிவாசன் ரமணி, இது வந்து தாலிபான்களோட டீல் பண்ணுறது அப்படின்ற ஒரு கோணத்திலிருந்து பார்க்குறாங்க. தாலிபான்கள் ஆட்சியில் ஆப்கானிஸ்தான் இருக்குது, அதனால் பிறருக்கு என்ன அப்படின்றது ஒரு கோணம். இன்னொன்று, அந்த நாட்டு மக்களுக்கு என்ன, ஒரு மனிதகுலத்தின் விரிந்த பார்வையில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டோட உறவை தவிர்க்கவே முடியாத ஒரு காலம், யாரும் தீவு இல்லை. அந்த நாட்டில் பெண் கல்வி என்ன ஆகும், அந்த நாட்டில் பெண் உரிமை அப்படின்றது என்ன ஆகும், அந்த நாட்டில் ஜனநாயகம் அப்படின்ற ஒன்றுக்கு என்ன வேல்யூஸ் இருக்க போகுது, அதில்
என்ன மாதிரியான சவால்கள் இருக்கிறதா நினைக்கிறீங்க? இது ஒரு லாங் டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து 1960s ஏர்லி 1970s வந்து ஒரு ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக வர டைம். அது அப்போ தான் வந்து ஒரு 10 இயர்ஸில் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராஜெக்ட் அப்போ ஸ்டார்ட் ஆயிருந்தது ஆப்கானிஸ்தானில். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து கம்யூனிசம் வந்து இம்போஸ் பண்ண டைம் வந்தது. அப்போ சோவியத் யூனியன் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. அதோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்ராஸ் ஆப்கானிஸ்தான் இன்க்ளூடிங் பஷ்தூன்ஸ், இப்போ உங்களுக்கு தஜிக்ஸாக இருக்கட்டும், உஸ்பெக்ஸாக இருக்கட்டும், ஒரு தெர் வாஸ் அன் ஒப்போசிஷன் டு ஃபாரின் ரூல். இது ஆப்கானிஸ்தானில் ஸ்டாண்டர்டாகவே கொலோனியலிசம்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்ட்ராங் கரண்ட் இருந்திருக்கு. அந்த கரண்ட் வந்து கம்யூனிசம்க்கு அகெயின்ஸ்ட் இருந்தது. அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி அமெரிக்கன்ஸ் ப்ரொமோட்டட் அண்ட் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் டு தி டு கம்யூனிஸ்ட் ரூல் இன் சோவியத் யூனியன், சப்போர்ட்டட் பை த சோவியத் யூனியன். அப்போ வந்து அந்த அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து யூ ஹேட் ஃபண்டமெண்டலிஸ்ட் ராடிக்கல் அவுட்ஃபிட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணும். சோவியத் யூனியன் வந்து அங்கே இது ஆப்கானிஸ்தான் விட்டு போன உடனே when the Mujahideen was in power, it was much more diverse. ஆனால் அவங்க வந்து பிகாஸ் ஆஃப் their various differences அவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் ஆப்கானிஸ்தான், அவங்களுக்குள்ளே சண்டை போட்டதுனால they could not control Afghanistan. அப்புறம் பிகாஸ் ஆஃப் தி லாங் டேர்ம் சப்போர்ட் ஃபார் radical Islamist outfits like the Hezb Islami via Pakistan and via US proxies, the ground was laid for the Taliban's growth in Afghanistan. This is a long term story in Afghanistan. அதுக்கப்புறம் 20 years of US supported rule and so on. இப்போ இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க the return of the Taliban means that the prospects, அதாவது Taliban ஓட defeat in 2000 வந்து opened up the possibility of அந்த 1960s 1970s ப்ராசஸை மறுபடியும் கொண்டு வருவாங்க, ஆப்கானிஸ்தான் மறுபடியும் டெமோக்ரஸியாக வரும் அப்படின்னு வந்து ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. சில நல்ல விஷயமும் நடந்தது. யூஎஸ் வந்து வந்ததுனால நிறைய ரேடியோ ஸ்டேஷன் வந்தது, நிறைய டிவி சேனல்ஸ் வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈவன் இன் பிளேசஸ் வித் தாலிபான் இஸ் ஸ்ட்ராங், அந்த சில வில்லேஜஸ்லாம் கூட நீங்கள் வந்து ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வந்தது. ஆனால் at a large as a big democratic project நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடியல. ஏன்னாக்க எவ்ரி ஒன் ஹேட் நேரோ மைண்டட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நவ் தட் த தாலிபான் இஸ் பேக், த வே எக்ஸ்டர்னல் ஆக்டர்ஸ் ஆர் லுக்கிங் அட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்குறாங்க. இப்போ சைனா வந்து they are not seeing this as one of our panelists சொன்னார், இது மாதிரி அது அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. பட் ஐ திங்க் இட் இஸ் a narrow minded view. ஏன்னா தாலிபான் வந்ததுனால இட் வில் பி அகெயின் பிளே கிரவுண்ட் ஃபார் ரேடிக்கல் இஸ்லாம், விச் நாட் ஒன்லி அஃபெக்ட்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் பட் ஆப்கான் பீப்புள் ஆல்சோ. இவ்வளோ மக்கள் வெளியே வந்து நீங்கள் காபூலில் வந்து இவ்வளோ ஆவேசம், இவ்வளோ பயம், அது காரணம் என்னென்னா தே ஆர் அஃப்ரேட் ஆஃப் ரேடிக்கல் இஸ்லாம். ஏன்னா ரேடிக்கல் இஸ்லாம் டேக்ஸ் த கண்ட்ரி பேக் 400-500 years. ஷரியா லா, ஸ்டோனிங் ஆஃப் உமன், கல் தூக்கி அடல்ட்ரி பண்ணுறவங்க வந்து கல் தூக்கி அடித்து கொலை பண்ணணும், இந்த மாதிரி கொள்கை உள்ளவங்க வந்தாங்கனாக்கா தென் இட் டேக்ஸ் அ ப்ராஜெக்ட், இந்த நேஷன்ஸ் ப்ராஜெக்ட் மெனி இயர்ஸ் பிஹைண்ட். அண்ட் சைனா வந்து அவங்க வந்து ஆனால் அது செக்யூரிட்டி ஆங்கிள்லேயே பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க தாலிபான் கூட பேசினாங்க, கொஞ்சம் இது இருந்ததுன்னா தே வில் ஹேவ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறாங்க. இப்போ தட்ஸ் நேரோ மைண்டட் வியூ. ஏன்னா இதோட அவுட்கம் என்ன இருக்குன்னா, the radical elements in Xinjiang they will get more emboldened. ரஷ்யாவில் வந்து they had solved the Chechen problem after a lot of Dagestan Chechen problemsலாம் வந்து after a lot of insurgencies they were able to control it, but that can erupt at any time. சிமிலர்லி நம்ம வந்து காஷ்மீர்லேயும் வந்து ஒரு பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த தாலிபானோட ரிசர்ஜன்ஸ் வந்து நம்ம வந்து வெறும்னா ஒரு சிம்பிள் ஒரு இன்சர்ஜென்சியாக இல்லை ஒரு 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 ஒன் டைம் மூமெண்ட்டாக பார்க்கக்கூடாது. வி ஹேவ் டு சீ இட் in the long term history. ISIS வந்து it has been defeated in Syria, but now Afghanistan might emerge as as a home for again radical Islamic elements. இப்போ இருக்கிற தாலிபான் லீடர்ஷிப் இது வெளில சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் அவங்க டாக்டிக்கலாக they will say that no we are refined, we are reformed.
ஆனால் அவங்க கொள்கையில் எதுவும் மாற்றம் இல்லாதனால அவங்க வந்து என்னோட அபிப்பிராயம் என்னன்னாக்க இன்னும் கொஞ்சம் சில நாளில் வந்து அந்த பெருன ஆப்கானிஸ்தான் பிகமிங் அ ஹோம் அகெயின் ஃபார் ரேடிக்கல் இஸ்லாம் அந்த வாய்ப்பு வந்து அதிகமாக தான் ஆகும் என்னோட ஒப்பீனியன். உலகம் வந்து மனிதகுல நன்மை அப்படின்ற ஒன்றில் பார்க்குறதில்ல, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு அதில் என்ன நன்மை, அமெரிக்காவுக்கு நம்ம தப்பிச்சா போதும் நமக்கே இந்த தலைவலி அப்படின்னு அவங்க கலந்து போகிறாங்க. சைனாவுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மற்றொரு ஏரியாவில் தங்களுக்கான ஒரு தளம் கிடைக்குது அப்படின்ற ஒரு பார்வையில் சீனா அணுகுது அப்படின்ற கோணத்தில் சொல்கிறீங்க. கொள்கை மத அடிப்படைவாதிகள்கிட்ட ஒரு நாடு சிக்குச்சுன்னா, ஒரு மதம் தன் மதம், அந்த மதத்தின் கொள்கை, மதத்தின் சட்டம் தான் ஆட்சி செய்யணுன்ற சிந்திக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகள் கையில் ஒரு அரசாங்கம் சிக்கினா, ஒரு நாடு சிக்கினால் என்னவெல்லாம் சின்னாபின்னப்படும் அப்படின்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறீங்க. நான் திரு பெர்னாண்டி சுவாமி அவர்கள்ட்ட கேட்கணும். சார், இது இந்தியாவுக்கு அது வந்து ஒரு எலெக்டட் ரெஜிம் இல்லை, அவங்க திடீர்னு ஒரு இன்சர்ஜென்சி மாதிரி தான் அது இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்குது, அவங்க வந்து அந்த நாட்டை இனிமேல் ஆட்சி செய்ய போகிறாங்க. அவங்களோட எங்கேஜ் பண்ணுறது, இப்போ நீங்கள் ஆப்கான் அப்படின்றது இந்தியாவுக்கு எந்த வகையில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, நமக்கு என்ன அப்படின்னு இந்தியா ஒதுங்கி இருந்துட முடியுமா, அல்லது தாலிபான்களோடையே நம்ம வந்து நிர்வாக உறவு, ராஜ்ய உறவுகள், வெளியுறவு அம்சம் இதெல்லாம் வந்து எங்கேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது சார்? முதல்ல வந்து இதை வந்து எப்படி ரெகக்னைஸ் பண்ண போகிறாங்க மற்ற நாடுகள் என்பதை வந்து இந்தியா கட்டாயமாக கூர்மையாக பார்ப்பாங்க. யார் யார் வந்து இவங்களை, ஏன்னா ஒரு மாதிரி வந்து வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பா எல்லாம் ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா அமெரிக்காவுடைய 20 ஆண்டுகளில் தான் ஆப்கானிஸ்தானில் வந்து இந்தியாவுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக கொண்டு வந்தது வந்து அமெரிக்கா. அதனால்தான் அந்த 20 ஆண்டுகளில் வந்து எந்த பேச்சுவார்த்தை ஆப்கானிஸ்தானை பற்றி நடந்தாலும் அதில் வந்து இந்தியா பங்கு பெற்றிருக்கு. ஆனால் இப்போ சமீபத்திய நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அதனால தான் ஒரு பெரிய எரிச்சல். ஏன் வந்து ஆப்கானிஸ்தானை பற்றி பேசுகிறப்ப இந்தியாவை இவங்க உள்ளே எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல முறை அவங்க ஓப்பனாகவும் சரி, அவங்க இன்டைரக்டாகவும் சரி, அவங்களுடைய அதிருப்தியை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து ஏன்னா இது வந்து சைனா உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் பெரிய அளவில் பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை கொண்டு வராமல் இருக்கிறதுக்காகவும் தான் அமெரிக்கா வந்து இந்தியாவை வந்து எப்போதுமே உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியாவும் இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்கள்லேயே அது இருந்துச்சு. ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் நிறையா பண்ணோம், எஜுகேஷனுக்காகலாம் நிறையா இந்தியா பண்ணுச்சு. அதே போல் வந்து நம்முடைய இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் வந்து பல பேருக்கு வந்து இது கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து இங்கே வந்து இந்திய பல்கலைக்கழகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்னொரு பார்வையும் நம்ம பார்த்தாகணும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்கன் மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாங்க, பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க, பல பல்கலைக்கழகங்களில். அவங்களுடைய எதிர்காலம் என்ன, அவங்க எங்கே போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு தொடர்ந்து என்ன சப்போர்ட் கிடைக்க போகுது, நம்ம அவங்கள என்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் மட்டும் இன்னமும் இருக்குது. அந்த கேள்விகளும் வந்து இன்றைக்கி இருக்கின்றன. அந்த விதத்தில் இந்தியா வந்து அதிகமான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் இம்மீடியட்டாக நான் பார்க்குறது என்னன்னா, 96லேயே நம்ம வந்து 96ல் 2001 தலிபான்கள் அங்கே வந்து ஆட்சி அமைச்ச போதே நிறையா பேர் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே வந்தப்போ பெரும்பான்மையானவர்கள் 6 மில்லியன் வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க ரெஃப்யூஜிஸாக. ஆனால் இந்தியாவும் மோர் தென் 10,000 வந்தாங்க, இன்றைக்கும் டெல்லியில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லாங் டேர்ம் வீசாலாம் கொடுத்து, நிறைய பேருக்கு சிட்டிசன்ஷிப்பும் இந்தியா கொடுத்து, இன்றைக்கி வந்து ஒரு 10,000க்கு மேலே வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஆப்கன்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இம்மீடியட்டாக நம்மளுக்கு வந்து என்னன்னா, நம்முடைய பார்டர்ஸ் வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுனாலையும், மற்ற நாடுகள் நம்மளுடைய டைரக்ட் பார்டர் ஆப்கானிஸ்தானோட இல்லாட்டியும் மற்ற நாடுகளுக்கு அவங்க நெருங்கி இருக்கிறதுனால அதன் மூலமாக இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால் வந்து தஞ்சம் கேட்பதற்கு ரைட் டு அசைலம்னு சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லாவில். அந்த மாதிரி ரைட் டு அசைலம், தஞ்சம் கேட்டு வருபவர்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க போகிறோமா என்ன அப்படின்றது வந்து இப்போ ஒரு இமீடியட் இதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள். அதை தான் வந்து தாலிபானுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்டர்ஸை ஓப்பன் பண்ணவங்க மற்ற ப்ராவின்ஸ்லேருந்து உள்ளே வர்றவங்க காபூலுக்கு வரட்டும், காபூல்லேருந்து வெளியே போகிறவங்க போட்டும், வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புபவர்கள் அந்த வீசாவையோ இதையோ வச்சுருந்தாங்கன்னா அவங்க செல்லட்டும்
அதை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்பதை தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10-12 நாடுகள் வந்து ஒரு டெக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அந்த உரிமைகளை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்தியாவுக்கு வந்து இப்போ ஒரு இமீடியட் இது ஒன்று இருக்குது, அச்சுறுத்தல் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து கடந்த 20 ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தான் வந்து சார்க் மெம்பராகவும் ஆயிடுச்சு. முந்தைய சார்க் மெம்பர்னா 7 நாடுகள் இப்போ 8 நாடுகள். ஆப்கானிஸ்தான் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சார்க், சவுத் ஏஷியன். அதனால் வந்து அந்த ஒரு ரோலும் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து இதை நம்மளுடைய இந்த ரீஜனல் பாலிடிக்ஸ்லையும் இது வந்து நிறைய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கின்றது. இதை தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எல்லோருமே கூறினது தான். இப்போ வந்து பாகிஸ்தான், சைனா, நேபாள், ஸ்ரீலங்கா எல்லாருமே வந்து சைனாக்கு க்ளோஸராக வந்துட்டு இருக்கிறதுனால, அதே போல் ஆப்கானிஸ்தானும் சைனாக்கு க்ளோஸராக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறதுனாலையும் அரசியல் ரீதியாக சைனா உள்ள வர்றது வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிற காரணத்தினால இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய ஒரு வெளியுறவு பாலிசி வந்து நம்மளுக்கு. அதனால வந்து நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். எல்லா நாடுகளுமே அந்த வெயிட் அண்ட் வாட்ச் தான் வச்சுருக்காங்க. நம்மளும் அந்த வெயிட் அண்ட் வாட்ச் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதற்கு முன்னாடி இந்த தலிபான்கள் தான் வந்து ஏன்னா இது வந்து முஹாஜுதீன்லேருந்து தான் தலிபான்கள் வந்து உருவானாங்க. அவங்கள உருவாக்குனவங்க வந்து அமெரிக்கர்களும் பாகிஸ்தானியர்களும் தான் அவங்கள உருவாக்குனாங்க. அந்த விதத்தில் வந்து இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் என்பது. அதனால வந்து இந்த பாதுகாப்பு, இந்த செக்யூரிட்டி லெவலில் வந்து இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி இது எந்த விதத்தில் வந்து இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் நமக்கு நாடு அப்படின்றத பார்ப்பார். சத்யன், ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னீங்க. உலகத்தின் எவ்வளவு பெரிய வல்லரசும் எத்தனை நாடுகளோடு சேர்ந்தோ எவ்வளவு பெரிய படை திரட்டி போய் அங்கே காத்திருந்தாலும் அந்த போரில் இன்னொரு மண்ணில் வெல்வது அப்படின்றது கடினம் அப்படின்றத இந்த முறை முன்பு வியட்நாம் சொல்லிச்சு, இப்போ வந்து ஆப்கான் சொல்லியிருக்கு அப்படின்றீங்க. வியட்நாமுக்கும் ஆப்கானுக்கும் நிறைய மாறுபட்ட இது ஒன்று. இது வந்து ஒரு பழமைவாதிகள்கிட்ட, அடிப்படைவாதிகள்கிட்ட ஒரு நாடு சிக்கப்போகுது. அது 20 ஆண்டுகளில் 22 ஆண்டுகளில் அங்கே ஏற்பட்ட எல்லா மாற்றங்களும் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தை சீனிவாசன் ரமணி வெளிப்படுத்தினார். இப்போ அந்த நாட்டுக்கு 22 ஆண்டுகளில் என்ன மாற்றம் வந்தது? இந்த திடீரென்று எப்படி ஒருத்தங்க வந்து பெருசாக அமெரிக்கா கைவிட்டு போயிடுச்சு, ஏற்கனவே உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை பண்ணாங்க, தங்களுடைய துருப்புகளை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக அவங்க கை வச்சுட்டு இருந்தது காபூல் விமான நிலையம். இப்போ அதுவும் மக்கள் உள்ளே போக தொடங்கிட்டாங்க. அது யார் கையிலையும் இப்போ இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமை. இப்போ இருக்கக்கூடிய சூழல் ஒரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ், சமகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மனித குலத்தின் ஒரு பெரும் அவலம் கண் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு விட்டுட்டு போனது மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இது நேட்டோவோட தோல்வி அப்படின்னு ஜெர்மனி உள்ளிட்ட சில நாடுகள் சொல்கிறாங்க. அவங்க இப்போ இந்த 22 வருஷத்தில் சார்க் மெம்பராக ஆயிட்டாங்க, அவங்கள அங்கீகரிப்பதும் சிக்கல் இருக்குது, அங்கீகரிக்காமல் விடுறதுலையும் சிக்கல் இருக்குன்ற பார்வைகள் முன்வைக்கப்படுது. அடுத்து இதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கலாச்சாரம் அளவில் அவங்களோட பண்பாடு, மனித உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து வரலாறே சொல்லுது. வரலாறு முக்கியம் சரின்னு சொல்றது வந்து ஒரு ஜோக்கா இருந்தாலும் அது வந்து உண்மையும் கூட. 90களின் மத்தியில் 96, 97 அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து எடுக்கிறப்ப ஆரம்பத்தில் எல்லாரும் பாராட்டினாங்க, மக்களே பாராட்டினாங்க. ரோடுகள் போட்டாங்க, டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க, எக்கனாமிக் கோஆபரேஷனை கொண்டு வந்தாங்க. கரப்ஷன் அப்படின்ட்டு நிறைய இருக்கு, கரப்ஷன் வந்து இருக்குவேன் அப்படின்ட்டு போனாங்க. டாக்கிங் ஆஃப் விச் இப்பயுமே இந்த அரசு படைகள் தோல்விக்கு கரப்ஷன் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற கருத்தை நிறைய இதை பற்றி அனலைஸ் பண்ற இன்டர்நேஷனல் பத்திரிகையாளர்கள் வந்து முன்வைத்தாங்க. கோயிங் பேக் அந்த mid-90s அப்படியெல்லாம் ஆரம்பிச்சவங்க தான் அதுக்கு அடுத்து வந்து கலாச்சாரத்தை கண்ட்ரோல் பண்ணாரு. டிவி இருக்கக்கூடாது, பத்திரிகைகள் இதெல்லாம் வந்து நிறுத்தணும், இசை இருக்கக்கூடாது, படங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து மாற்று மத துவேஷம் வந்து இந்த ஒரு யுனெஸ்கோ நினைவு சின்னமான பாமியின் புத்த சிலையில வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. அதுக்கடுத்து சட்டங்களை வந்து நாங்கள் ரொம்ப கடுமையாக்குவோம் அப்படின்ட்டு மனித உரிமையே இல்லாமல் இப்போ எப்படி வந்து நம்ம வந்து தூக்குத்தன்மை தவறு அப்படின்ட்டு இன்னும் வந்து விவாதங்கள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் மீறி கையை வெட்டுவோம், காலை வெட்டுவோம், பொது இடத்துல தண்டனைகளை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்து ஒரு ரெஜிம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. அதுக்கு அடுத்துதான் மக்களுக்கு புரியுது என்ன எதுல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு.
இதுல நீங்க கேட்டதோட இன்னொரு அந்த போரை வச்சு கேட்டீங்க. சுயநலத்துக்காக பண்ற எதுவுமே வந்து ஒரு காலத்துல வந்து நம்மளுக்கு திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறதுக்கும் இது இன்னொரு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எப்படி வந்து அமெரிக்கா வந்து இதை வந்து ஆரம்பிச்சு வச்சாங்களோ இன்னைக்கு அவங்களே வந்து அவங்ககிட்ட தோல்வி அடைஞ்சு திரும்பி போறாங்க. முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா கலாச்சார அளவுல அவங்களோட மதம் அப்படிங்கிற அளவுல ரொம்ப பின்னோக்கி போறாங்க. அந்த மதவாத அடிப்படைவாதிகளை வந்து ரொம்ப வந்து அதை எடுத்து போய் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்த போறாங்க. சிரியால நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அகதிகள் கிரைசிஸ், அதாவது அந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ், அதுவும் வந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்டார்ட் பண்ண மாதிரி எக்கனாமிக் அண்ட் இந்த கோஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு ஸ்பெஷலி ரொம்பவே இது வந்து ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே அந்த தோஹா மாநாட்டில் இந்தியா வந்து 2வது தான் கூப்பிட்டாங்க, ஹை டேபிள் கூட்டத்து சரி அப்படின்ட்டு போனோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்லாம் இந்தியா வந்து உள்ள கூட இன்க்ளூட் பண்ணல, தஜிகிஸ்தான் கூட உள்ள வச்சிருந்தப்ப. ஒரு பெரிய டெவலப்பிங் சுச்சுவேஷன் அஸ் ஆஃப் நவ், அந்த அளவில் பொலிட்டிக்கல் இதை நான் இருக்கணும். பட் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே ஒரு பாடமா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா நாடுகளுக்கும் எங்க வந்து எதை நிறுத்தணும், அந்த பிராங்கென்ஸ்டைன் மான்ஸ்டர் அப்படின்ட்டு ஒரு பதம் இருக்கு. அதாவது நம்ம என்ன ஒரு மிருகத்தை உருவாக்குறோம், நம்மளே அதை வந்து பின்னாடி வந்து எடுத்து சாப்பிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் நான் பார்க்கிறேன். திரு பெர்னார்டு, உங்களுடைய நிறைவு பார்வை. இதை பொறுத்திருந்து தான் சார் இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து த திங்ஸ் ஆர் அன்ஃபோல்டிங், இப்போ தான் வந்து ஒவ்வொன்றா நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்போ வந்து இந்த புதிய தலிபான்கள் வந்து உண்மையிலேயே ஒரு மாற்றமடைந்த தலிபான்கள் தானா, உறவுகளை வளர்த்து கொள்வார்களா, யாருடன் வளர்த்து கொள்வார்கள் என்றும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, நம்ம சவுத் ஏஷியாவில் இந்தியாவும் நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்சில் இருக்கோம், நம்மளும் வந்து எப்படி பார்க்க போகிறோம் என்பதும் இருக்கின்றது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமீடியட் நீட்ஸ், அந்த நீங்கள் குறிப்பிட்டது போல் அங்கே வந்து ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் எதுவும் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன சாதாரணமாக வந்து ஜெனோசைடு இருந்தால் தான் ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் இமீடியட்டாக தேவைப்படும். ஆனால் இப்போ நேற்று அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் போரை நிறுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பொருள் இழப்பு, உயிரிழப்பு இதெல்லாம் வந்து இன்றைக்கி கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. என்ன மக்களுக்கு தேவையான உரிமைகள், அவங்க எங்கும் செல்வதற்கான ஒரு உரிமையை கொடுத்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால், இதுலேருந்து அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து மற்ற நாடுகள் அதுக்கு ஒரு பதிலிருப்பு கொடுக்கும். நன்றி. திரு ரமணி, உங்கள் நிறைவு பார்வை. அதாவது அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் வந்ததுக்கு வந்து மெயின் காரணம் வந்து அவங்க அந்த அல்கைதாவை தோக்கடிக்கணும் மற்றும் ஆப்கானிஸ்தான் வந்து மறுபடியும் வந்து ஒரு டெரர் ஹேவனாக இருக்கக்கூடாது, இந்த பார்வையோடு தான் வந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் மாறி போய் கடைசியில் நேஷன் பில்டிங் ட்ரை பண்ணாங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. முதலேருந்தே வந்து நிறைய மக்கள் என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஆப்கானிஸ்தான் ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி, ஒரு ஸ்ட்ராங் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரியாக இருக்கும்போது ஃபார் சென்ச்சுரிஸ் அவங்க எப்பயுமே அவுட் சைடர்ஸை வெல்கம் பண்ணலை. ஸோ அதனால் வந்து ஆப்கானிஸ்தானில் ஸ்டெபிலிட்டி வந்து ஒன்று இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் வித்தின், ரெண்டாவது there has to be a regional solution to whatever happens in Afghanistan. இதுதான் எங்களோட I think the key lesson from the Afghan conflict. The western interference அப்புறம் ஒரு military solution is not the only the way possible. அந்த regional solution எப்போ வரும்னாக்கா when India, Russia, China and even Pakistan அவங்களோட நேரோ மைண்டட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கை விலகி ஒரு லாங் டேர்ம் அவுட்லுக் எடுத்தாங்கனாக்கா தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்டெபிலிட்டி இன் ஆப்கானிஸ்தான், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு தி தாலிபான் வித் இன் ஆப்கானிஸ்தான். நன்றி நன்றி நன்றி. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் வந்து அவங்க திரு ரமணிக்குமார், இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் வந்து அவங்க வந்து அந்த தாலிபான் அரசை வந்து அக்செப்ட் பண்ணாலும் இல்லைனாலும், ரெகக்னைஸ் பண்ணாலும் இல்லைனாலும் ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அவங்க நம்மளுடைய நேபர். அந்த 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 IC-814 உடைய ஹைஜாக் ஆன போது அப்போ வந்து இந்தியாவுக்கும் அந்த கந்தஹார் ஹைஜாக்கும் போது இந்தியாவுக்கும் தாலிபானுக்கும் கம்யூனிகேஷனே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து நம்மளோட மக்கள் உள்ளே போய் எடுத்துன்னு வரதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்போவுமே இருக்கணும். ரெண்டாவது வந்து ஆப்கானிஸ்தான் இந்த தாலிபானோடைய முக்கியமான ரெவென்யூ வந்து ட்ரக்ஸு, அந்த ஓபிஎம் ட்ரக்ஸு. இப்போ அது வந்து ரொம்ப ஃப்ரீயாக அது கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்தியாவுக்கும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம், சி வழியாகவும் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை பாகிஸ்தான் வழியாகவும் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரலாம், இல்லை இப்போ வந்து சைனா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால சைனா
உடைய பார்டர்ஸ் வழியாகவும் இந்தியாவுக்கு வரத்துக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து முக்கியமாக என்னென்னா, இப்போ இருக்கிற தாலிபான் வீரர்களுக்கெல்லாம் வேலையே இல்லை, அவங்களுடைய வேலை ஆயிடுச்சு. ஸோ தே ஹாவ் டு பி ரீஎம்ப்ளாய்டு. என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தானை வச்சுக்கிட்டு இந்தியா சைடு வரத்துக்கு ஒரு வந்து அச்சுறுத்தல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இந்தியா இது எல்லாத்தையும் பார்த்து கேலிபரேட்டட் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்தோன்னு தவிர விட்டோன்னு உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது வந்து கரெக்ட் இல்லை. அதான் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த இது வந்து சைனா கூட இந்த தாலிபானை இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு அருணாச்சல் பிரதேஷ் வழியா மியான்மர் வழியாலாம் எடுத்துன்னு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து அரசு எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கணும். ரொம்ப சீரியஸ் அண்ட் ரொம்ப வந்து கஷ்டமான நாட்கள் நமக்கு டஃப் டேஸ் ஆர் அஹெட். டஃப் டேஸ் ஆர் அஹெட். திரு தரணிதரன் நிறைவு பார்வை. சார் அதான் இப்போ ஆல்ரெடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு சில ப்ராவின்ஸ் 3-4 மந்த்ஸாவே அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஒரு சில ப்ராவின்ஸ் வந்து பல வருஷங்களா வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா மகளிர் வந்து ஸ்கூலுக்கு போறது இல்லை. இப்போ வந்து தாலிபான் லைட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மேபி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஒரு லெஜிட்டிமசி சீக் பண்றதுக்காக தான். ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இன்ஃபேக்ட் நேற்று வந்து ஒரு CNN ரிப்போர்ட்டர் வந்து தாலிபான் ஏரியாக்கே போனாங்க. அங்கேயும் போய் பேசினாங்க, இந்த மாதிரி இப்போ வந்து பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போறாங்களா, பார்த்தா இல்ல. ஸோ அதுக்கு நம்ம இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து என்ன பண்ணணும்னா, டிப்ளமேட்டிக் கம்யூனிகேஷன் வச்சுட்டே இருக்கணும். லாஸ்ட் டைம் வந்து நம்ம யாருமே அந்த கம்யூனிகேஷன் வைக்கல. முன்னாடி சொன்ன மாதிரி 5 நாடுகள் மட்டும் தான் கம்யூனிகேஷன் வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தீவிரவாதத்துக்கு அகைன்ஸ்டா எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த தடவை சர்ப்ரைசிங்கா தாலிபானோட ஒரு டிப்ளமேட்டிக் சேனல் வச்சிருக்காங்க. இந்தியா வந்து உடனே இது வரைக்கும் எதுவுமே பண்ணலினாலும் வித்தின் திஸ் நெக்ஸ்ட் 2-3 days பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன பண்ண போறோம், எங்களோட ஒப்பீனியன் என்ன தாலிபானோட அப்படின்னு சொல்லி ஒரு சேனலை ஓபன் பண்ணியிருந்தாலும் அது வந்து வெளிப்படையா சொல்லணும், பண்ணலினாலும் அதை பண்ணணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க பொலிட்டீஷியன் இருக்கார், இனாயத்னு சொல்லி, மெடிசன் முடிச்சுட்டு ஜேர்னலிஸ்டா அப்புறம் பாரிஸ்ல படிச்சுட்டு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி தாலிபான் வந்து வந்துட்டாங்க, யார் யாரெல்லாம் அலைஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து லிபரல் தாட் ப்ராசஸோட ஆப்கானிஸ்தான் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்குலாம் போய் ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மிலிட்ரிக்கு ஹெல்ப் பண்ணவங்கலாம் வந்து ஆல்ரெடி கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக் சேனல் வச்சு டிப்ளமசி மூலமா அதை வச்சு சால்வ் பண்ண பார்க்கணும். இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சைனா வந்து இந்த ஆப்கானிஸ்தானோட முக்கியமாக இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்குன்னா, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். ஸோ அவங்களோட மெயின் ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். அதுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் ரொம்ப அவசியம். நன்றி நன்றி. நிறைய பார்வைகளை சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.